அருமையான ஹரிகேசவநல்லூர் பாகவதரின் அருமையான கிருதி. மீண்டும் வருக. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரேயா ஸ்ரீனிவாசன் வழங்கிய கிருதி. அடுத்தபடியாக நாம் உலக இந்து செய்தி மடலை கேட்க இருக்கிறோம். இதோ லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார். ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்து வழங்கும் செய்தி மடல். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10 2025 ஆண்டு. முதலில் தேசிய செய்திகள். துர்கா பூஜை பந்தல்களுக்கு மானியம். நாடு முழுதும் நேற்று ரக்ஷாபந்தன் விழாவை இந்துக்கள் கொண்டாடினர். மீண்டும் வேதங்களை படிக்க துவங்கும் ருக்வேத யஜுர்வேத உபாகர்மா நிகழ்ச்சியையும் நேற்று பிராமணர்கள் கொண்டாடினர். அடுத்து வரும் ஜென்மாஷ்டமி என்னும் கிருஷ்ணன் பிறந்த நாள் விழா மற்றும் விநாயக சதுர்த்தியை கொண்டாடவும் இந்துக்கள் பெரிய ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இதற்கிடையில் அக்டோபரில் நடைபெற போகும் தசரா பண்டிகைக்கு யானைகள் ஊர்வலத்தை கர்நாடகம் ஏற்பாடு செய்துள்ளது. அதே நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் நடைபெறும் துர்காஷ்டமி விழாவுக்கு நிறைய நன்கொடைகள் அறிவிக்கப்பட்டது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் திருமதி மம்தா பானர்ஜி கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. துர்கா பூஜை குழுக்களுக்கு அரசு மானியம் அறிவித்து மத அரசியல் செய்கிறார் என்று அவைகள் சாடியுள்ளன. மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவி ஆவார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுமார் 40,000 துர்கா பூஜை குழுக்களுக்கு தலா ரூபாய் 1.10 லட்சம் மானியம் அரசு வழங்கும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்தார். இது குறித்து பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. மேற்கு வங்க பாஜ MLA அக்னிமித்ரா பால் கூறுகையில், கோயில்களை கட்டுவதும் பூஜைக்கு மானியங்கள் வழங்குவதும் ஒரு அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்க முடியாது. சாலைகள் அமைப்பதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பதிலாக மம்தா பானர்ஜி மத அரசியலில் மும்முரமாக இருக்கிறார் என்றார். இந்து மத சந்நியாசினி சாத்வி விடுதலை. மாலேகானில் 2008 நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் MP சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட 7 பேரையும் NIA கோர்ட் விடுவித்தது. மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில் உள்ள மாலேகான் என்ற இடத்தில் 2008 செப்டம்பர் 29 குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் MP பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேர் மீது சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கைகள் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. 17 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த இந்த வழக்கினை சிறப்பு நீதிபதி AK லஹோட்டி ஜூலை 31 தீர்ப்பை அளித்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். மாலேகானில் மோட்டார் சைக்கிளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதை அரசு தரப்பு நிரூபிக்கவில்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார். மைசூர் அரண்மனை நோக்கி புறப்பட்ட கஜப்படை. உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. தசரா விழாவில் முக்கிய அம்சமான யானைகள் ஊர்வலத்தில் பங்கேற்கும் யானைகளை அரண்மனை நோக்கி வழி அனுப்பி வைக்கப்பட்டது. 414வது மைசூர் தசரா விழா முன்னிட்டு யானைகள் படையை மைசூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் HC மகாதேவப்பா நாகர்ஹோளே பூங்காவின் நுழைவாயிலான வீரனஹோசஹள்ளி அருகே வழி அனுப்பி வைத்தார். பாரம்பரியத்தின்படி மைசூர் அரண்மனை பூசாரிகள் குழு வீரனஹோசஹள்ளி கேட் அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து துலாம் ராசியின் புனிதமான நாளில் யானைகளுக்கு விடை கொடுத்தனர். இந்த ஆண்டு வனத்துறை சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தது. 10 கலைக்குழுக்கள் வெவ்வேறு நடன நிகழ்ச்சிகளுடன் கூட்டத்தை மகிழ்வித்தன. தசரா கஜப்படையின் முதல் குழுவில் அம்பாரியை சுமக்கும் கேப்டன் அபிமன்யு மற்றும் 2 பெண் யானைகள் அடங்கும். அவை ஏனைய யானைகளுடன் மைசூர் நகரை நோக்கி புறப்பட்டன. சிவலிங்கம் கண்டுபிடிப்பு. 1500 ஆண்டு பழமையான சிவலிங்கம் காஷ்மீர் அனந்த்நாக் கார்கோட்நாக் அருகில் கண்டெடுக்கப்பட்டது. தொழிலாளர்கள் குழி தோண்டிய போது இந்த சிவலிங்கம் கிடைத்தது. இந்த சிவலிங்கத்துடன் மேலும் பழைய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட சில பொருட்களும் கிடைத்தன. கார்கோட் நாக்கில் புனித நீரூற்று உள்ளது. காஷ்மீர் பண்டிட் ராஜாவான துர்லப வர்தனன் அங்கு அமர்ந்துதான் தியானம் செய்துள்ளார். அவர் நினைவாக கார்கோடக சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த வம்சத்தில் தான் மாமன்னன் சாம்ராட் லலிதாதித்வ முக்தி பீடா தோன்றினார். RSS நூற்றாண்டு விழா.
டில்லியில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் நடக்கும் 3 நாட்கள் கூட்டத்தில் RSS தலைவர் மோகன் பகவத் பேசவிருக்கிறார். அரசியல் பிரமுகர்கள், வெளிநாட்டு தூதர்கள், நடிகர்கள் முதலியோர் இதில் கலந்து கொள்கிறார்கள். RSS எனும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் மராட்டிய மாநிலம் நாகபுரியில் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்களால் தொடங்கப்பட்டது. தற்பொழுது இந்த ஆண்டு சங்கத்தின் 100ஆண்டு விழா தொடங்கியுள்ளது. அரசியலில் இருந்து விலகி தேசத்திற்காக தானாக முன்வந்து சேவை செய்யும் தொண்டர்கள் அமைப்பை உருவாக்க வேண்டும். தனிநபர் ஒழுக்கம், நேரம் தவறாமை, தேசபக்தி, சேவை மனப்பான்மை ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் உருவாக வேண்டும் என்று சிந்தித்தார். அதற்காக தினமும் சந்திக்கும் ஷாக்கா நடைமுறையை உருவாக்கினார். இந்து சமுதாயத்தில் ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதிலும் தீண்டாமை இழிவுகளை இல்லாமல் செய்வதிலும் RSS வெற்றி பெற்றுள்ளது. 1963இல் புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பின் போது பண்டித ஜவஹர்லால் நேரு அரசு அழைப்பின் பேரில் முழு சீருடை அணிந்த 3000 ஸ்வயம் சேவகர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். RSS ஷாக்கா பயிற்சிகள், பயிற்சி முகாம்கள், நிகழ்ச்சிகள், விழாக்கள் அந்தந்த மாநில மக்களின் தாய்மொழியிலேயே நடத்தப்படுகின்றன. இந்தியா ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கும் போது உலகம் நம் முன் பணிந்து நம்மை விஸ்வகுருவாக ஏற்கும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய மோகன் பகவத், நமது நாடு $3 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறினாலும் உலகிற்கு அது ஒன்றும் புதிதல்ல எனவும் ஏற்கனவே இதுபோல பல நாடுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இந்தியாவில் உள்ள ஆன்மீகமும் மத நம்பிக்கையும் உலகின் மற்ற நாடுகளில் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஆன்மீகம் மற்றும் மத நம்பிக்கையில் சிறந்து விளங்கும் போது உலகம் நம் முன் பணிந்து நம்மை விஸ்வகுருவாக ஏற்கும் என்றும் மோகன் பகவத் தெரிவித்தார். நாம் துணிச்சலான மற்றும் அனைவரையும் சமமாக பார்க்கும் சிவபெருமானை போல மாற வேண்டும் என்றும் அவர் உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் அவர் கூறினார். அடுத்ததாக தமிழ்நாட்டு செய்திகள். திருவிழாவிற்கு அனுமதி கொடுப்பது பற்றி ஹைகோர்ட் உத்தரவு. கோவில் திருவிழாக்களுக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்கள் மீது உரிய காலத்திற்குள் முடிவெடுக்காமல் ஏற்பாட்டாளர்களை நீதிமன்றத்தை நாட செய்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியே திருவிழா செலவுகளை ஏற்க வேண்டியது வரும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் வீரமாத்தி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை ஆடி பெருந்திருவிழா நடத்தவும் ஒலிபெருக்கி பயன்படுத்த அனுமதி கோரியும் பாதுகாப்பு வழங்க கோரியும் அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் சூலூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டரிடம் மனு அளித்திருந்தார். கடந்த ஜூலை 7ஆம் தேதி அளித்த விண்ணப்பம் இதுவரை பரிசீலிக்கப்படவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுரேஷ்குமார் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை நீதிபதி P. வேல்முருகன் விசாரித்தார். இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பிறப்பித்த உத்தரவு, அனுமதி கோரி ஜூலை 7இல் விண்ணப்பம் செய்துள்ளார். அதன் மீது இதுவரை உரிய உத்தரவு பிறப்பிக்கவில்லை. எனவே திருவிழாவுக்கு தகுந்த நிபந்தனைகளுடன் சூலூர் போலீசார் அனுமதி வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் கோவில் திருவிழாக்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பங்களை பெற்றால் அவற்றை 7 நாட்களுக்குள் பரிசீலிக்க வேண்டும். விண்ணப்பங்களை பரிசீலிக்காமல் கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை நாட செய்யும் அதிகாரிகளுக்கு எதிராக மாவட்ட எஸ்பிக்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற கோவில்கள் சொற்ப நிதியை வசூலித்து பூஜைகள், திருவிழாக்களை நடத்துகின்றன. விழாக்களுக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பரிசீலிக்காததால் வசூலித்த தொகையை வழக்குக்கு செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் கோவில் திருவிழா செலவை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஏற்க வேண்டி வரும். விழா நடக்கும் நாட்களில் உரிய பாதுகாப்பை போலீசார் வழங்க வேண்டும். இம்மனு முடித்து வைக்கப்படுகிறது. இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தென்காசி கோபுர கலசம் இடிந்து விழுந்தது. தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலின் கோபுரத்தில் இருந்த சிமெண்ட் கலசம் பெயர்ந்து விழுந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் முறையாக பராமரிப்பு பணி மேற்கொள்ளவில்லை என கூறப்படும் நிலையில் கும்பாபிஷேக விழா அண்மையில் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டு 4 மாதங்களே ஆன நிலையில் கோவிலின் ராஜகோபுரத்தில் உள்ள ஒரு சிறிய சிமெண்ட் கலசமானது தனியாக பெயர்ந்து விழுந்தது. நல்ல வேளையாக கோபுரத்தின் கீழ் பக்தர்கள் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. சித்தர்கள், நாயன்மார்களின் பெயர்களை குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும். ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் வழி நடத்திய குருவின் மடியில் என்ற தியான நிகழ்ச்சி கோவை ஈஷா யோகா மையத்தில் நடந்தது. ஈஷா
சம்ஸ்கிருதி மாணவர்களின் தேவார பன்னிசையுடன் நிகழ்ச்சி துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் சத்குரு பேசியதாவது: ஒரு மொழி நீண்ட காலத்திற்கு இருக்க வேண்டும் என்றால் அதனை சுற்றியுள்ள கலாச்சார அம்சங்களை உயிர் துடிப்புடன் வைத்திருக்க வேண்டியது அவசியம். தமிழ் மொழியின் பெருமை நம் நெஞ்சில் இருந்தால் தமிழ் கலாச்சாரத்தில் ஆன்மீக தொண்டாற்றிய சித்தர்கள், யோகிகள், நாயன்மார்களின் பெயர்களை தமிழ் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும். யோகா தியானம் செய்வதற்கெல்லாம் தற்போது நேரமில்லை என மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் நம் நாட்டின் பிரதமரே தினமும் யோக பயிற்சி செய்கிறார். நாம் வெறும் 7 நிமிடங்களில் செய்யக்கூடிய மிராக்கிள் ஆஃப் மைண்ட் இலவச செயலியை பயன்படுத்தி மனநலத்திற்காக தியானத்தை செய்ய வேண்டும் என்று சத்குரு ஜக்கி வாசுதேவ் கூறினார். இந்நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் 112 இடங்களிலும் வெளிநாடுகளிலும் என மொத்தம் 128 இடங்களில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. சென்னையில் நூல் வெளியீட்டு விழா. சென்னை சம்ஸ்கிருத கல்லூரி வளாகத்தில் ஆதிசங்கரர் திக்விஜயம் தமிழாக்கம் நூல் வெளியீட்டு விழா மதுரை நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சோமசேகர சிவாச்சாரியார், முனைவர் சுரேஷ் விஸ்வநாத சிவாச்சாரியார், உடையாளூர் கல்யாணராம பாகவதர் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினார். வேதாகம அகாடமி நிறுவனர் சிவஸ்ரீ கல்யாண்ஜி வரவேற்புரையாற்றினார். நூலாசிரியர் லண்டன் ராஜகோபால் நன்றி கூறினார். அகச்சமயம் உள்ளிட்ட சமய பேதங்கள் ஏற்பட்ட கால சூழல்கள் பற்றியும் தற்காலத்தில் சனாதன தர்மம் என்ற விருட்சமாக அனைவரும் ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் என்பது பற்றியும் குருநாதர் அவர்கள் ஆசியுரை வழங்கினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்த செய்தி மடல் இது. அடுத்த ஒளிபரப்பு ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும் நடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி வைஷ்ணவி ஆனந்த். நேர்கள் இதுவரை கேட்டது உலக இந்து செய்தி மடல். அதை வழங்கியவர் லண்டன் இந்து வைஷ்ணவி ஆனந்த். அடுத்ததாக நாம் ஆலயம் அறிவோம் தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சிறிய நூல் விமர்சனம் வருகிறது. அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது. நமக்கு சேக்கியார் அடிப்பொடி திரு TN ராமச்சந்திரன் புதல்வர் TR ரமேஷ் அவர்கள் பெரிய புராணத்தில் மேலும் ஒரு நாயன்மார் பற்றி உரையாடுகிறார். முதலில் நாம் ஆலயம் அறிவோம் தொடர் நிகழ்ச்சியை கேட்போம். இதோ பெங்களூரிலிருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் பேசுகிறார். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன். சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்பினியும் பாழ்பட வேண்டுதிரேல் மிக ஏத்துமின் பாய்ப்புணலும் போல் இளவெண்மதியும் அனல் பொங்கு அறவும் புனைந்த தாழ் சடையான் பணந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. திருஞான சம்பந்தர் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் சோழ மண்டலத்தில் அமைந்துள்ள திருப்பனந்தாள் திருத்தலமாகும். மன்னி ஆற்றுக்கு சமீபத்தில் உள்ள இந்த பிரசித்தி பெற்ற தலம் கும்பகோணத்திற்கு வடகிழக்கே 10 மைல் தூரத்திலும் ஆடுதுறை ரயில் நிலையத்திற்கு வடக்கே 6 மைல் தொலைவிலும் அமைந்துள்ளது. தேவார தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் 39வது தலமாக இது அமைகிறது. இறைவனின் திருநாமங்கள் அருண ஜடேஸ்வரர், தாளவனேஸ்வரர், அம்மன் பிரகநாயகி, பெரிய நாயகி, தாளவனேஸ்வரி. சுவாமியின் வலப்பக்கம் முதலில் உள்ள அம்பிகைக்கு பாலாம்பிகை என்ற பெயர். உபதேசத்தின் பின்னர் இவருக்கு விருத்தாம்பிகை என்று பெயராகும். ஸ்தல விருட்சம் பனை மரம். இது ஆதியில் 5 கிளையை கொண்டதாக இருந்தது. உட்பிரகாரத்தின் பின்னுள்ளது. 2 பனை மரங்கள் கிழக்கு பிரகாரத்தில் உள்ளது. பனை மரம் தல விருட்சமாக அமைவதால் இந்த தலத்தின் பெயர் திருப்பனந்தாள் என்று ஆயிற்று. தாளம் என்றால் பனை. ஆகவே இங்குள்ள இறைவனின் பெயர் தாளவனேஸ்வரர் என்று ஆயிற்று. தீர்த்தம் பல. பிரம்ம தீர்த்தம் கோவிலுக்கு பின்னே உள்ளது. சூர்ய தீர்த்தம் புழுதிக்குடி மடத்திற்கு பின்னே உள்ளது. இங்கு பைரவர் காவலாக இருக்கிறார். தர்ம தீர்த்தம் இது ஒரு குளம். நத்தம் என்னும் குளத்தை சார்ந்தது. சேஷ தீர்த்தம் குளம் அக்னி மூலை பாலூரில் உள்ளது. காக தீர்த்தம் இதுவும் குளம் நைருத்தி மாரியம்மன் கோவில் பக்கத்தில் உள்ளது. சத்திய நதி மேற்கே உள்ளது. கஜகாதம் குளம் வீராக்கன் குளம் எனப்படும். நாக தீர்த்தம் வாயு மூலையில் கோவிலின் உள்ளே குளமாக உள்ளது.
தாடகா தீர்த்தம் வீரியம்மன் குளம் எனப்படும் இது வடமேற்கே உள்ளது. சந்திர தீர்த்தம் வடக்கே கிணறாக உள்ளது. நாரை வாய்க்கால் இது மேற்கே உள்ளது. இத்தலத்தம் பற்றிய சுவையான வரலாறு ஒன்று உண்டு. இத்தலத்தில் தாடகை என்ற ஒரு யக்ஷ ஸ்திரீ 3 வருடம் பூஜித்து மாலை சார்த்தி 16 கைகளை பெற்றாள். பூஜைக்காக பெற்ற இந்த 16 கைகளும் பூஜை முடிந்த பின்னர் மறையுமாம். இந்த தாடகை ராமாயணத்தில் வரும் தாடகை அல்ல. புத்திரனை வேண்டி இவள் இங்கு பூஜித்தாள். இவள் மாலை சார்த்தும் போது ஆடை நெகிழ் இறைவன் இவளுக்காக தனது திருமுடியை சாய்த்து மாலையை ஏற்றுக்கொண்டார். இங்குள்ள தாடக தீர்த்தத்திற்கு காவலாக வீரசண்டிகை இருக்கிறாள். இவரை ராவணனின் பாட்டி என்றும் சிலர் கூறுகின்றனர். இறைவன் வளைந்த நிலையிலேயே இருப்பதை பார்த்த மணிமுடிச்சோழன் என்னும் மன்னன் யானை குதிரை கொண்டு கட்டி இழுத்து வளைந்த தலையை நிமிர்த்த முயன்றான். ஆனால் முடியவில்லை. திருக்கடையூரில் பிறந்த குங்கிலிய நாயனார் வளைந்திருக்கும் தலையை பாலம் நிமிர்த்த முடியாமல் இருப்பதை எண்ணி வருந்தினார். ஒரு கயிற்றை தன் கழுத்தில் சுருக்கிட்டு மறுமுனையை ஈசனின் கழுத்தில் கட்டி, ஒன்று உன் தலை நிமிர வேண்டும் அல்லது நான் உயிரை இங்கேயே விட வேண்டும் என்று கூறி கயிற்று வரலாறு இங்குள்ள 16 கால் மண்டபத்தில் சிற்ப வடிவில் உள்ளது. இது சூரியன் பூஜித்த தலமாகும். இங்கு பிரம்மா, ஐராவதம், சூரியன், சந்திரன், நாகக்கன்னிகை, ஒரு வேடராஜனான சங்க கண்ணன், தர்மசேன மகாராஜா, குங்கலிய கலைய நாயனார், வணிகனான யக்ஞகுப்தன், ஒரு காகம் உள்ளிட்டோர் ஈசனை வழிபட்டுள்ளனர். கோவில் ஊரின் நடுவில் அமைந்துள்ளது. மேற்கு நோக்கி அமைந்துள்ள கோவில் 7 அடுக்குகளுடன் விளங்குகிறது. ராஜகோபுரத்தை அடுத்து 16 கால் மண்டபமும் வடக்கில் வாகன மண்டபமும் 2வது கோபுரத்தை வேலைப்பாடுகளுடன் அழகுற திகழ்கின்றன. இத்தலத்திற்கு வடமொழியில் ஒன்றும் தமிழில் ஒன்றுமாக 2 தல புராணங்கள் உள்ளன. இங்கு ஸ்ரீ குமர குருபர சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்ட காசி மடம் என்னும் சைவ மடம் மிகவும் பிரபலமாக உள்ளது. சைவ சமய தொண்டை இது தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் பாடல் இயற்றி வழிபட்டுள்ளார். திருமண தடை நீங்கவும் புத்திர பேறு பெறவும் வழிபட இந்த தலம் சிறந்த தலம் என்பது ஐதீகம். காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் பிரகன்நாயகி அம்மையும் அருண ஜடேஸ்வரரும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.